முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி எழுச்சி உரை. தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பாகூர் தொகுதியில் புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி முன்னிலையில் சமூக சேவகர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் பாகூர் தொகுதியில் தேசிய மூவர்ண கொடியை ஏந்தி ஊர்வலமாக பாஜக நிர்வாகிகள், பாகூர் பாஜக தொகுதி தலைவர் விநாயக பாபு, தொண்டர்கள், பொதுமக்கள் அணிதிரண்டு வந்தனர். நமது தேசம் பாரத தேசம் தீவிரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்த காலம் போய் தீவிரவாதிகளுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கின்ற நாடாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நிரூபித்து காட்டிருக்கின்றோம். அதாவது பகல்காம் காஷ்மீர் பகுதியிலே சுற்றுலா சென்ற நம்முடைய தீவிரவாதிகள் அவர்களை படுகொலை செய்தது மட்டுமல்லாமல் நம்முடைய பாரத பிரதமர் உடனே பார்த்து வேண்டிக் கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு சவாலையும் விட்டு சென்றார்கள். நீங்கள் அதாவது புதுச்சேரியில் டேக்வாண்டோ விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகமானது புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்கத்தினை அங்கீகரித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய விளையாட்டு அமைச்சகம் அனுப்பிய அங்கீகார கடிதத்துடன் டேக்வாண்டோ சங்கத்தின் தலைவரும் அரசு கொறடாமான ஏ.கே. ஆறுமுகம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்தார். புதுச்சேரி மத்திய விளையாட்டு அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி டேக்வாண்டோ சங்கத்தை அங்கீகரித்துள்ளதாகவும் அதேபோன்று புதுச்சேரியில் டேக்வாண்டோ விளையாட்டை அங்கீகரித்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது சங்கத்தின் செயலர் தினேஷ்குமார், துணை செயலாளர் ஜெனோ பெர்னாண்ட், சங்க நிர்வாகிகள் தமிழரசன், ஹேமசங்கர் மற்றும் புதுச்சேரியில் டேக்வாண்டோ பயிற்சியாளர் ராஜ்மோகன் ஆகியோர் உடன் இருந்தனர். முன்னதாக தேசிய அளவில் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில் புதுச்சேரியில் இருந்து முதல் முறையாக வெண்கல பதக்கம் வென்ற கதிர்காமம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி பிரதீக்ஷா பெற்ற பதக்கம் மற்றும் சான்றிதழை முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் வர்த்தக சபை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கண் பரிசோதனை முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் பார்வை குறைபாடு, கண் கண்ணாடி பரிசோதனை, கண் புரை மற்றும் கருவிழி படல பிரச்சினைகள், கண் அழுத்த நோய், சர்க்கரை நோய், விழித்திரை பாதிப்பு, கண்ணில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. முகாமில் வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண் மருத்துவ முகாமில் வர்த்தக சபை உறுப்பினர்கள் மற்றும் அவரவர் குடும்பத்தினர், வணிக பெருமக்கள், வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், பொதுமக்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் தவளகுப்பம் அடுத்த தானப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் திரு நாராயணன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட இலவச மிதிவண்டிகளை 49 மாணவர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சி நிறைவாக தலைமை ஆசிரியர் நூர் முகமது நன்றியுரை ஆற்றினார். விழாவினை ஆசிரியர் பத்மாவதி தொகுத்து வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் மணி, ஆருத்ரா சங்கரசி, பர்வத சுந்தரி, எழிலரசி, சுகுமார், முத்துக்கருப்பன், விஜயலட்சுமி, கௌரி, ரமணி, ஆண்டாள் உள்ளிட்ட ஆசிரியைகள் மற்றும்
பள்ளியின் ஊழியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய வச்சு மாநில முதல்வரையோ அல்லது அமைச்சரையோ தேர்வு எழுதுறோம். உங்களுக்கு ஒரு தனியான உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் தருமபுரி, செட்டித்தெரு மற்றும் தனக்கோடி நகர் விரைவில் உள்ள வாய்க்காலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியும், திரௌபதியம்மன் கோவில் வீதியில் இருந்து பிரியும் சாலைக்கு 6,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியும், காந்தி நகர் இஎஸ்ஐ சாலையில் உள்ள வாய்க்காலை 5,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தல் பணி மற்றும் திரௌபதியம்மன் கோவில் வீதியிலிருந்து பிரியும் சந்துகளுக்கு 2,50,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான மொத்தமாக 24,95,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் பேரளம் இடையிலான ரயில் போக்குவரத்து கடந்த 1984ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையிலான 23 கிலோமீட்டர் தூரம் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்து இன்று காரைக்கால் பேரளம் இடையிலான பகுதியில் இறுதிக்கட்ட மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கோவில்பத்து ரயில் நிலையம், திருநள்ளாறு ரயில் நிலையம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை தெற்கு ரயில்வே முதன்மை தலைமை மீன் பொறியாளர் சோமேஷ்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இன்று மதியம் 2 மணிக்கு பேரளத்திலிருந்து காரைக்கால் நோக்கி அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையே ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதால் பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். மேலும் திருநள்ளாறு பகுதியில் மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்பட்டதால் திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்ல ஏதுவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்கள் மேல் படிப்பில் சேர்வதற்காக ஜாதி உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை பெற தாலுகா அலுவலகத்தில் காத்திருக்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் மாணவர்கள் சிரமமின்றி சான்றிதழ்கள் பெறும் வகையில் சனிக்கிழமைகளிலும் தாலுகா அலுவலகங்கள் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025-26 கல்வியாண்டிற்கான பள்ளி மற்றும் கல்லூரி சேர்க்கை பருவத்தை முன்னிட்டு குடியிருப்பு, வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ்களுக்கு விண்ணப்பங்கள் பெருமளவில் பெறப்பட்டு வருகின்றன. இதனால் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களில் சான்றிதழ்கள் பெறும் பொழுது சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் விண்ணப்பங்கள் சரியான நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு தேவையான சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களும் மாணவர்களுக்காக மட்டும் 24/5/2025, 31/5/2025 மற்றும் 7/6/2025 ஆகிய சனிக்கிழமைகளில் செயல்படும் என்றும், மேலே குறிப்பிட்டுள்ள நாட்களில் வட்டாட்சியர் தாலுகா அலுவலகங்களில் விண்ணப்பதாரர்களுக்கான இருக்கை, குடிநீர் போன்ற தேவையான ஏற்பாடுகள் செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாணவர்களின் நலனுக்காகவும் கடைசி நேரத்தில் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையின் உதயம் அறக்கட்டளை நிறுவனர் தண்டபாணி பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் பக்தர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிலா முதியோர் காப்பகத்தில் அனைத்து முதியோர்களுக்கும் இனிப்புகளுடன் புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் கோவில் அருகில் உள்ள சக்தி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும்
நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது. இதில் பிவேல் மருத்துவமனை, அகர்வால் கண் மருத்துவமனை, பிரைம் பல் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனை மூலமாக சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கண் மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம் பார்க்கப்பட்டது. மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களை பரிசோதித்துக் கொண்டு பயனடைந்தனர். தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் தண்டபாணி அவர்களை அவர்களது நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பாலமுருகன், ராஜசேகர், சிவபாலன், வெங்கடேசன், சதீஷ், கந்தன் ஆகியோர் இணைந்து வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.